He is not a Sanghi. This is a clear proof. He is not a Sanghi. He is a humanitarian. அமெரிக்கன் எம்பசில ட்ரம்ப் இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு மெயில் ஒன்று போட்டிருக்காரு. நீங்க மத அரசியல் மட்டும் பண்ணாதீங்க, மத அரசியல் பண்ணாதீங்க. ஆஸ்காரோட அப்படி தூக்கி போட்டு அப்படி வர்றான் தலைவன் படத்தை. தஞ்சாவூர் தேர் என் தலைவனை முறைச்சு பாரு. எதிர்பார்த்தோட மாசா இருந்துச்சு. அதான் கொஞ்சம் தான் தலைவர் எதிர்பார்த்தாங்க. இல்ல சீன் பை சீன் தலைவர் நிறைய சீன் இருக்காரு. ஒரு காலை பார்க்கறதுக்கு 3000 நாள் விரதம் இருந்து வந்திருக்கோம். தலைவா ராமாயணம் எப்படி இருக்குன்னு கேட்டா காலட்சேபத்தில் என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி இனிமேல் இதெல்லாம் படம் கிடையாது தலைவா. இந்து சமுதாய மக்களும் முஸ்லீம் சமுதாய மக்களுக்கும் நபிகள் நாயகம் குரான் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நபிகள் நாயகமே ஆவியா வந்து எனக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்காரு படம் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி இனிமேல் அல்லாஹ்னா தர்கா, அல்லாஹ்னா தர்கா, ரோகிணினா லால் சலாம், இது எழுதப்படாத சட்டம். அமெரிக்கன் எம்பசில ட்ரம்ப் இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு மெயில் ஒன்று போட்டிருக்காரு. அந்த காப்பி ரைட் கிடைக்குமான்னு. அதுக்கு வந்து இந்தியன் நேஷனல் கவுன்சிலுங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அப்ரூவல் கொடுக்கல. கொடுத்த உடனே ட்ரம்ப், ஜோ பிடன், சவுத் ஆப்பிரிக்கா பிரசிடென்ட் ஹிங்காங் குயிங்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் அந்த படத்தை பார்க்கறதுக்கு ஃப்ளைட் பிடிச்சி வந்துருக்காரு இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில். அவரை வெல்கம் பண்ணுறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆஸ்காரோட அப்படி தூக்கி போட்டு அப்படி வர்றான் தலைவன் படத்தை. ஆஸ்காரோட அப்படி போட்டு வர்றான் தலைவா. அயோத்தியில ராமர் கோவில் திறந்த உடனே கண்ணு எப்படி திறக்குது, அந்த மாதிரி அவர் காலை பார்க்கறதுக்கு 3000 நாள் விரதம் இருந்து வந்திருக்கோம். இனிமேல் ஒவ்வொரு எங்க அம்மா வயிற்றுல நான் பிறக்கும்போது 9 மாசத்துல லால் சலாம் தான் இனிமேல் எல்லா குழந்தையும் பிறக்கும். எக்மூர் கண் ஹாஸ்பிட்டல் லால் சலாம் லால் சலாம் லால் சலாம். ஜெய் ஸ்ரீராம் இங்க லால் சலாம். அவ்வளவுதான் ஒரே விஷயம். அயோத்தியில ராமர், ரோகிணில லால் சலாம் எழுதப்படுதால் தஞ்சாவூர் தேர் என் தலைவனை முறைச்சு பாரு. சாதாரண மெசேஜ் கிடையாது. அதாவது ஒவ்வொரு மார்கழி மாசமும் திருப்பாவையில 30 பாட்டு இருக்கு. ஒரு பாட்டுக்கும் ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மாதிரி தலைவர் நின்னா பொதுக்கூட்டம், நடந்தா ஊர்வலம், படுத்தா பந்து. கருணாகத்தை கொஞ்சம் முடியுமா, என் தலைவனை மிஞ்ச முடியுமா? ஆஸ்காரோட நாங்கள் கட்ட விரலில் போட்டு நெசுக்கிறான் என் தலைவன். அது நெசுக்கி தூளாகி அது அமெரிக்கன் எம்பசி ட்ரம்புக்கு வந்து ப்ளூ டாட்டில் கொரியர் அமைச்சிருக்கோம். கொரியரை பார்த்துட்டு நொந்து போட்டார். இனிமேல் ஆஸ்கார் கிடையாது. ஆஸ்கார் பேர் மாதிரி ரஜினிகார். இனிமேல் ஆஸ்கார் கிடையாது, ரஜினிகார் அவார்டுன்னு அந்த நேஷனல் கவுன்சிலில் சொல்லி இந்தியன் எம்பசியில் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி லால் சலாம் வார்த்தை இன்னும் 3000 நாள் வெற்றிவாக சோடி ஆஸ்காரோட காலில் தூக்கி போட்டு நின்னா பொதுக்கூட்டம், நடந்தா ஊர் தஞ்சாவூர் தேர் என் தலைவனை முறைச்சு பாரு. எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து அதான் எந்த வேறுபாடும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இது பார்க்க வேண்டிய படம் தான். ஐஸ்வர்யா சூப்பராக எடுத்திருக்காங்க. கனெக்ட் அது எனக்கு தெரியல, பட் ஆனால் நல்லா இருக்கு. செம்மையாக இருந்துச்சு. தலைவர் என்ட்ரிலாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு சீனும் செம்மையாக இருந்துச்சு. நல்ல கருத்தெல்லாம் நல்லா சொல்லியிருந்தாரு. நெகட்டிவ் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி. பார்க்கலாம், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. 2 பேர் படமே ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி நல்லா இருக்கு. படம் வந்து செம்ம சூப்பராக இருக்கு. தலைவரோட மாசம், கிளாசிக்கு, தலைவரோட அன்பு, பாசம் எல்லாம் சேர்ந்து ஐஸ்வர்யா கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. செம்ம மாசா இருக்குது. சீன் பை சீன் கலக்கிருக்காரு. தலைவர் வரும் போல கிளாப் சூப்பராக இருக்குது. தலைவர் வந்து சீன் பை சீனாக கலக்கிருக்காரு. படம் செம்மையாக இருக்குது. டாப் டக்கராக இருக்குது. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா படம் வந்து கெஸ்ட் ரோல் தான் கொஞ்சம் தான் வருவார் அப்படின்னு பார்த்தா, ஆனால் படம் ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி இருக்குது. ஒரு சில சீன் வந்துட்டு போகிறதுனால படம் ஃபுல்லாக தலைவர் பார்த்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். கண்டிப்பாக இது வந்து அனைவரும் பார்க்க வேண்டிய படம். எதிர்பார்த்தோட மாசா இருந்துச்சு. அதான் கொஞ்சம் தான் தலைவர் எதிர்பார்த்தாங்க. இல்லை சீன் பை சீன் தலைவர் நிறைய சீன் இருக்காரு. ஆனால் படம் ஃபுல்லாக தலைவர் இருக்கிற ஃபீல் தான் இருந்துச்சு. அதான் எதிர்பார்த்தோட டபுள் மாசா இருந்துச்சு. தலைவர் சூப்பராக கலக்கிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு தலைவர் ரஜினிகாந்த். ஒரு பேன் இண்டியன் ஸ்டார். இப்படி ஒரு படம், அதாவது இப்படி ஒரு ஹார்ட் ஹிட்டிங் டைலாக்ஸு அவர் பேசும், அதாவது சும்மா ரோட்டில் போகிறவன் பேசுனா அது வேற. பட் அவரை மாதிரி ஒரு பேன் இண்டியன் ஸ்டார், நம்ம சிஎம் முதல்ல அங்கே பிஎம் வரைக்கும் மதிக்கிற ஒரு ஸ்டாரு, தெரிஞ்ச ஒரு ஸ்டாரு இந்த மத அரசியல் பற்றி பேசியிருக்காருங்க. ஹேட்ஸ் ஆஃப். செகண்ட் ஹாஃப்லாம் எனக்கு தெரிஞ்சு தலைவர் படத்துக்கு பஞ்ச் டைலாகு, மாஸ் சீனுக்கெல்லாம் கிளாப்ஸு, விசிலெல்லாம் நான் 15 இயர்ஸாக பார்த்துருக்கேன். இந்த படத்தில் ஒவ்வொரு மத அரசியல் பற்றி அவர் அடித்த ஒவ்வொரு டைலாக்ஸுக்கும் கிளாப்ஸ் அப்படிங்க, விசில் அண்ட் கிளாப்ஸு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேமு எனக்கு தெரிஞ்ச தலைவரை வச்சு சோலோவாக அந்த மொய்தீன் பாயோட ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். எனக்கு தெரிஞ்சு திஸ் வில் கிரியேட் அ வேவ். திஸ் மூவி இஸ் கோயிங் டு கிரியேட் அ வேவ்.
ஒரு தலைவர் மாதிரி ஒருத்தர் படம் மூலமாக ஸ்டேட்டுக்கும் சரி சென்ட்ரல் பொலிட்டிஷியன்ஸ்க்கு சரி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. நீங்கள் மத அரசியல் மட்டும் பண்ணாதீங்க, மத அரசியல் பண்ணாதீங்க, நம்ம எல்லாம் ஒன்று, நீ கும்பிட்ற கடவுள் ஒன்று, நான் கும்பிட்ற கடவுள் ஒன்று, ஆனால் பேர் தான் வேறு வேறையாக கும்பிட்டுருக்கோம். திருப்பி அவர் இந்தியா பாகிஸ்தான் 1947 உள்ள அந்த விஷயங்கள்லாம் பேசும். செகண்ட் ஹாஃபில் அந்த டைலாக் ரைட்டருக்கு ஹேட்ஸ் ஆஃபுங்க. டைலாக் ரைட்டர் வேறு யாரும் இல்லை, நம்ம தலைவர் தான் டைலாக் ரைட்டர்னு ஐஸ்வர்யா மேமே சொல்லியிருக்காரு. அவருக்கு என்னெல்லாம் இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு அவருக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ அது படம் மூலமாக அவர் மகள் மூலமாக சொல்லியிருக்காருங்க இந்த உலகத்துக்கு. ஹீ இஸ் நாட் அ சங்கி, திஸ் இஸ் அ கிளியர் ப்ரூஃப். ஹீ இஸ் நாட் அ சங்கி, ஹீ இஸ் அ ஹியூமனிடேரியன். எல்லாருக்குமே பொதுவான ஒருத்தர் தான் எங்கள் தலைவர். ஏஆர் ரஹ்மான் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த மியூசிஷியன் இன் இந்தியா ஒரு இந்த வேர்ல்டு கேனாட் புட் மியூசிக். பிகாஸ் ஒவ்வொரு டைலாக்ஸுக்கும் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு எலிவேட்ஸ் தட் டைலாக். அதாவது நமக்கே இமோஷனல் கனெக்ட் வர மாதிரி டைலாக்ஸ் போட்டுப்பார். மாஸ் பிஜிஎம் அது ஒரு பக்கம், இமோஷனல் சைடில் இன்னொரு பக்கம். ஏஆர் ரஹ்மானை தவிர எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே, ஏஆர் ரஹ்மான் சாரை தவிர வேறு யாருமே இப்படி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு டீப்பாக மியூசிக் போட முடியாதுங்க. விஷ்ணு விஷால் விக்ராந்த், ஹேட்ஸ் ஆஃப் டு த கேரக்டர் செலெக்ஷன். அதாவது கேஸ்ட் ஐஸ்வர்யா மேம் ரெண்டு பேருமே ரஞ்சி பிளேயர்ஸ், செம்மையாக கிரிக்கெட் விளையாடுவாங்க. அது அவங்க அந்த கிரிக்கெட் அந்த சப் பிளாட்லேயே நமக்கு தெரிய வரும். லைக் தே ஆர் பிளேயிங் வெரி வெல். ஐ மீன் நல்ல விளையாட தெரிஞ்சவங்க. சும்மா ஏன்னா தோணுன்னு யாரையோ எடுத்து கேஸ்ட் பண்ணியிருந்தால் இது அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்தது. ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் செலக்ட் பண்ணி எனக்கு அவங்க படத்தில் தலைவர் ஒரு 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 என்னன்னு சொல்கிற ஒரு மீடியமாக வந்திருக்காரு. இந்த இந்தியாவுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும், மத அரசியல் பண்ணாதீங்கிறத மெயினாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தியேட்டர் ரிலீஸ் மட்டும் இல்லைங்க, ஓடிடி ரிலீஸ்லேயும் திஸ் வில் கிரியேட் அ வேவ். ரஜினிகாந்த் ஹஸ் செட் திஸ் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இதில் அவர் செகண்ட் ஹாஃபில் பேசின ஒவ்வொரு டைலாக்ஸும் ஒவ்வொரு அரசியல் எலெக்ஷன், சென்ட்ரல் லெவல் ஸ்டேட் லெவல் எலெக்ஷன் நடக்கும்போது அது ஒவ்வொரு டைலாக்ஸும் எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப்லேயே சரி சோஷியல் மீடியாவில் வைரல் பயங்கரமாக சான்சஸ் இருக்குது. அப்படி எழுதியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆன் பிஹாஃப் ஆஃப் தலைவர் ஃபேன்ஸ் ஐஸ்வர்யா மேம்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், தலைவரை வச்சு சோலோவாக ஒரு படம் எடுங்க. பிகாஸ் ஒரு ஃபேன்களாக நீங்கள் அப்படி செதுக்கியிருக்கீங்க தலைவரை. தேங்க்யூ ஸோ மச். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்த படங்கள்லேயே ஒரு சமூக அக்கறையோடு வந்திருக்கிற படம் லால் சலாம். இன்றைய அரசியல் சூழலுக்கும் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற இந்த அரசியலுக்கு ஒரு மிகச்சிறந்த படத்தை, வன்முறை காட்சிகளை அதிக அளவில் தவிர்த்து விட்டு படத்தை ரொம்ப மென்மையாக கொடுத்துருக்காங்க. ஒரு இந்து இஸ்லாமியருடைய ஒற்றுமை, நம்ம மதத்தால் வேறுபட்டிருந்தாலும் மனிதநேயத்தால் நாம் எல்லாருமே ஒன்று, கடவுள் வேற ஆனால் ரத்தம் ஒன்று தான். ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு கிடந்தா இஸ்லாமிய ரத்தம் கொண்டு வா, இந்து ரத்தம் கொண்டு வான்னு கேட்க போகிறது இல்லை. நம்ம A1 B பாசிட்டிவ் கொண்டு வா, இல்லை O பாசிட்டிவ் கொண்டு தான் கேட்போம். அப்போ ரத்தம் ஒன்று தான். நாம் ஒன்றுபட்டு நின்றால் நம்மளை யாரும் வீழ்த்த முடியாது. இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் அப்போ சாதி மதம் எல்லாருமே ஒன்றா நின்றால் நம்மளை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, மென்மையாக சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பு ஒரு 150 கோடி ரூபா அவருக்கு இங்கே சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு அவர் ஒர்த்தபிள் தான் அப்படிங்கிறத படத்துடைய ஒவ்வொரு காட்சியிலும் காட்டுறாரு. அவர் வர்ற காட்சி எல்லாமே அவர் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. ஆனால் அந்தளவுக்கு அவருடைய உழைப்பு இந்த படத்தில் இருக்கிறது. அவர் கெஸ்ட் ரோல்லாம் பண்ணலை, படம் முழுக்கவே வர்றாரு. ரொம்ப ஒரு சிறந்த படமாக தான் பார்க்குறேன்.